வீரபாகமூர்த்தி கூட என்ன பண்ணாரா, போர் படைய யுத்தத்துல அவர் தான் தலைமை முடிஞ்சோன்னு சுவாமி சந்தோஷமா இருக்கும்போது வீரபாகமூர்த்திட்ட கேட்டாராம், வீரபாகு வாங்கிக்கிறோம் எழுதி 12 நரம்புகள் அந்த வரிகள் அந்த கோடு இருக்கக்கூடிய அந்த கோடு இருக்கு, அது இறைவனுடைய 12 திருக்கரங்கள். பழனியாண்டவருடைய விக்கிரகத்தை ஏற்படுத்தி இந்த நவபாஷாணத்திலிருந்து வரக்கூடிய பால் பஞ்சாமிர்தம் இதெல்லாம் நாம பிரசாதமா நாம உட்கொண்டோம் அப்படின்னாச்சுன்னா தீராத வைப்பு வழி தீரும். அதனாலதான் சுவாமியினுடைய பால் பஞ்சாமிர்தத்துக்குலாம் அவ்வளவு அந்த பிரசாதத்துக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு. இந்த பஞ்சாமிர்தம் பாலுக்கெல்லாம் நாவுக்கரசு பெருமாள்னு சொல்லுவாங்க. நல்ல நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா வைத்து வழியே இன்பம் சொன்ன யார் யார் அவர்களுடைய மூதாதையர்கள் எவ்வளவு பெருமை வாய்ந்த குல தோன்றர்கள் இதெல்லாம் சொல்லி சுவாமியினுடைய பெருமைகளான்னு சொல்லி சுவாமி இரவுல கல்யாணம் பண்ணிக்கிறார். அது என்ன பகல்ல கல்யாணம் இல்லாம இரவுல கல்யாணம் இல்லாம சில ஊர்ல பார்த்தோம்னா காலையில 10 மணிக்கு கல்யாணம் 12 மணி கூட திருமணம் தான் நடக்குது. நாளன் செய்யும் கோலன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கொடும் கூற்று என் செய்யும் சொன்ன மாதிரி இதெல்லாம் அவர் சொன்னா அப்படி நிற்கும். பேருக்கு அர்ச்சனை பண்ணுவோம்னு சொல்லக்கூடாது. நம்ம பேர் நட்சத்திரத்தை அவசியம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கணும். இதை நான் பல தடவை சொல்லணும்னு நினைக்கிறது உண்டு. இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னு சொன்னா நம்மளுடைய துன்பங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக தான் சுவாமிக்கு நாம அர்ச்சனை பண்றோம். நம்மளுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனைனாலே சுவாமி தான் அர்ச்சனை பண்ண போறார். அவர் சுவாமி நாமத்தை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுவார். அதனால 108 போற்றி அர்ச்சனைன்னு சொன்னா 27 நட்சத்திரங்கள். நட்சத்திரத்தை பார்த்தோம்னா 27 நட்சத்திரங்கள். நவகிரகத்தின 9. அதே மாதிரி நவகிரகம் 9க்கு அடுத்தால 60 வருடங்கள். ஒரு வருடங்கிறது தமிழ் வருடத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா பிரபவல இருந்து ஆரம்பிச்சு 60 வருடங்கள். ராசி எத்தனை? 12 ராசி. இது எல்லாம் சேர்ந்ததுதான் 108. அப்போ இந்த வினைகள்லாம் இல்லாம நாள்கள் கோள்களினுடைய வினைகள் எல்லாம் நீங்கி நான் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று சங்கல்பம் செய்து அர்ச்சனை பண்ணணும் சுவாமி. அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லித்தான் சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணிக்கணும். அதனால எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வேண்டாம். ஏன்னு சொன்ன பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் தள்ளினோம் அப்படின்னாச்சுன்னா பின்னால இருந்து ஒருத்தர் முன்னால உள்ளவர் பேலன்ஸ் பண்ண முடியாது. சுவாமி தான் நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இவ்வளவு நேரம் நம்ம பொறுமை காத்து அமர்ந்து உட்கார்ந்துட்டோம். குறை நேரமும் பொறுமை காத்து, அதனால குறையே இல்லாமல் நிறைவோடு எல்லோரும் வீட்டிற்கு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக முன்னாள் அரங்காவல் குழுவினரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அரங்கன பார்வதி மகாதேவா சகல சாம்ராஜ்யதாதினீம் சகல சௌபாகிய பிரதாதினீம் ஸ்ரீ தேவசேனானாம் நீம் இமாம் கன்யா சிவகோத்ரோத்பவஸ்ய சித்தாந்த பிரசித்தேஸ்வர தந்திராதிஷ்டிதஸ்ய அனிமாதி அஷ்டைஸ்வர்ய பதாதிக மனோன்மணீரமணீரமணஸ்ய சதாசிவ சர்மணः பௌத்ராய பரசிவ கோத்ரோத்பவஸ்ய யோகி ஜனஹத்சரோருகைலயஸ்ய த்ரிமூர்த்தி த்ரிகுணாதியுத கௌர்யம்பிகா ரமணீரமணஸ்ய ஈஸ்வர சர்மணः புத்ராய பரசிவ கோத்ர ஞானசக்திதரஸ்கந்தாவல்லீ கல்யாண சுந்தர தேவசேனாமனः காந்த
பக்தர்களும் அமரும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு தீபாராதனையானது கொஞ்சம் வழி விடுங்க. சாம்பார்